பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் முதலாவதாக தேவன் யார் என்கிறதான ஒரு தலைப்பிலே அதனுடைய முதலாம் பாகத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் என்றால், அவர் இந்த உலகத்தையே படைத்தவர். ஆகையினாலே மனுஷனுடைய கைகளினால கட்டப்பட்ட ஆலயங்களில், கட்டிடங்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அடுத்தபடியாக நாம பார்க்கும்போது தேவனுக்கு மனிதர்கள் நாம் பார்க்கிறோம், ஏதாவது தின்பண்டங்கள், பொருள்கள் இவைகள் எல்லாம் வாங்கி படைக்கிறார்கள். சில இடங்களில நீங்க பார்க்கும்போது தின்பண்டங்களை நாங்கள் கடவுளுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கடைகளிலே வாங்கி வந்து சில காரியங்களை கடவுளுக்காக நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதுலெல்லாம் தேவன் பிரியப்படுகிறாரா? இதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு வசனங்கள், வேத வசனங்கள், எந்த வசனங்களும் ஆதாரமா இல்லை. ஆனா நாம இன்றைக்கு பார்க்க போற இந்த டாபிக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய பணிகளில் முதலாவதாக அவர்கள் நடத்தினது சபைகளை ஸ்தாபித்தது. அந்த சபை என்று சொல்வது 2-3 பேர் தேவனுடைய நாமத்தினால எங்க ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்களோ அதுதான் சபை. கட்டிடங்கள் அல்ல. உயர்ந்த கோபுரங்களை உடையதா இருந்தாலும், பெரிய திரைச்சாலைகளை போல போடப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட இடங்களாக இருந்தாலும் அதுல தேவன் ஒரு நாளும் வாசம் பண்ணுகிறது இல்லை. அது நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தாக பார்க்கும்போது நாம் அவரை தேடணும்னு தேவன் விரும்புகிறார். நம்மில் பலர் ஏன் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், ஏதாவது ஒண்ணு வேணும். எனக்கு நோயிலிருந்து விடுதலை வேணும், எனக்கு வேலை வேணும், இல்ல எனக்கு திருமணம் ஆகணும், இல்ல எனக்கு நல்ல எதிர்காலம் வேணும், இப்படிதான் தேவனை தேடுறாங்க. ஆனா தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், முழு உள்ளத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் நாம் அவரை தேட வேண்டும். அவரை அன்பாக நேசித்து அவரை நம் தலைவனாகவும், நம்முடைய அன்புள்ள தகப்பனாகவும், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளைப் போல அவரை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் நாம் அவரை தேட வேண்டும் என்பதை தான் நம்முடைய தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தேவன் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் பக்தி உள்ளவன் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை குறித்து அவர் கவலை உள்ளவராய், நம்மை எப்படி பிடிப்பது, எப்படி அவர்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்ப்பது என்பதாக தேவன் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது, தேவன் நம்ம விட்டு தூரமாவே இல்லைங்க. நம்ம நினைப்போம் எங்கேயோ இருக்கிறார், வானத்துல இருக்கிறாரு. தேவன் எங்க இருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, வானத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க கூட மேல கை காட்டும். ஆனா நம்மளும் கூட, பெரியவர்கள் கூட, முதிர் வயதான வரையிலும் கூட நாம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் வானத்துல இருக்கிறார். ஏன்னா நமக்கு வேதவசனம் கூட சில நேரத்துல ஆதாரமா எடுத்துப்போம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, ஜஸ்ட் டு இமேஜின் how great God is. அவருடைய உருவம் எவ்வளவு பெரியது என்று நினைச்சு பாருங்க. அவர் எவ்வளவு வியாபித்திருக்கிறார் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க. அவரை பத்தி சொல்லும் போது அவர் ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்னி பிரசன்ஸ்னா எங்கும் நிறைந்தவர். அழகான பாடல் ஒன்று கூட இருக்குது, எங்கும் ஜோதி மயமாக இருந்திடும் நல் பரம்பொருளே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட, அழகான பாடல், பழைய பாடல் இருக்கிறது. அவர் எங்கும் ஜோதிமயமாய் நிரம்பி இருக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் வழியாய் இருக்கிறார், அவர் சத்தியமாய் இருக்கிறார், அவர் ஜீவனாய் இருக்கிறார். இவைகளை நாம் பின்பற்றும் போதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, தேவன் மனிதனுடைய புத்தியினாலும், அவனுடைய யுக்தியினாலும், அவனுடைய அறிவினாலும் உருவாக்கப்பட்ட எந்த விதமான அழகான, காஸ்ட்லியான அந்த சிலைகளில் அவர் ஒரு காலும் வாசம் பண்ணுகிறது இல்லை. உருவ வழிபாடை தேவன் வெறுக்கிறார். இந்த உருவ வழிபாடு எங்கே ஆரம்பித்தது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசே மலையின் மேல் 40 நாள் உபவாசித்து கடந்து போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த 10 கட்டளைகளை வாங்கும்படியாக தேவ சமூகத்திலே கடந்து போகும்போது, அவர் திரும்பி வருவதற்கு நாட்கள் ஆனதுனால, அவர் போனவர் என்ன ஆனாரோ தெரியாது, எங்களை வழிநடத்த இனி தலைவன் இல்லை, ஆகனால எங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு தேவன் வேணும்னு ஆரோனிடத்துல முறையிடும் போது, அவர்கள் தங்கள் காதுகளிலும் கழுத்துகளிலும் அவர்கள் அணிந்திருந்த
எல்லா விதமான நகைகளையும் எடுத்து கொடுக்கிறார்கள். அதை வைத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து நமஸ்கரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது மறுபடியும் மோசே தேவனிடத்திலிருந்து கட்டளையை வாங்கி கொண்டு அவர் திரும்ப வரும்போது இந்த ஜனங்கள் நடனத்தோடும் ஆடல் பாடல்களோடும் அந்த உருவத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து மிகவும் கோபம் உண்டவராகி அந்த 10 கட்டளைகளையும் உடைத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் அப்படிப்பட்ட ஒரு சிலைகளில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்பதை 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாகவே நாமே பெற்றிருக்கிறோம். அவருக்கு வேறு எதையும் உருவாக்க வேண்டாம், எனக்காக நீங்க சிலைகளை உருவாக்க வேண்டாம், என்னையன்றி வேற தேவர்களை நீங்கள் நமஸ்கரிக்கவும் தொழுது கொள்ளவும் வேண்டாம் என்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே அவர் கூறியிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் சிலைகளில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. நாம் அவரை சிறப்பான ஒரு இடத்திலே வைத்து நாம் வழிபட வேண்டும். சிறப்பான இடம் எது என்று சொன்னீங்கன்னா நம்முடைய இருதயம், நம்முடைய ஆலயம். அவருடைய ஆலயம் எது என்று சொன்னா நம்முடைய இருதயம். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு இடத்துல கூறுகிறார். அதே போல நம் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1-22 வசனம் வரையிலும் நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி நம்மை அருகிலே சேர்த்து கொள்ள நம்முடைய தேவன் தயை பெற்றவராய் இருக்கிறார். அடுத்ததாக தேவன் நம்மளை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம் மீது காப்பாற்றுகிறவராய், நம்மை காப்பாற்றுகிறவராய், விடுதலை பண்ணுகிறவராய் இருக்கிறார். தானியேலிலே பார்க்கும்போது சிங்க கெபியிலே போட்ட போது தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார், சுகமாய் அவரை தப்புவித்தார், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இப்படி நம்மளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை அந்த அக்கினி சூளையிலே போட்ட போது கொண்டு போனவர்கள் தான் அங்கே மரித்து போனார்களே தவிர அக்கினி அவர்களை தான் பட்சித்ததே தவிர அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் நடுவிலே தேவன் இறங்கி அசைவாடினார். 4வது நபராக அசைவாடினதை அந்த அதிகாரிகள் பார்த்தார்கள், அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் பார்த்தார்கள். நாம் 3 அல்லவா போட்டோம், 4வது ஒரு மனிதன் உருவாகிறாரே, உலாவிக் கொண்டிருக்கிறாரே, இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டார். நம்முடைய தேவன் ஆச்சரியத்துக்குரிய தேவனாயிருக்கிறார். நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் நம் மத்தியில இறங்கி வருகிறவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல பிரியமானவங்களே, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா அன்பு நிறைந்தவர். இந்த காலத்துல கணவன் அன்பு மாறும், பிள்ளைகள் அன்பு மாறும், நண்பர்கள் அன்பு மாறும், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் அன்பு மாறும், எல்லாமே மாறி போகும். ஆனா ஆண்டவருடைய அன்பு ஒரு காலம் மாறாததா இருக்கிறது. அவர் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாக தான் நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில மறிக்க கொடுத்தார். அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அந்த நாயினூர் விதவையினுடைய மகன் மரித்து போன போது அந்த பாடையை வந்து தொட்டு அந்த விதவின் மேல் இரக்கம் வைத்ததுனால அந்த பிள்ளையை உயிர் பெற்ற செய்து, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அந்த மகளிடத்திலே அவனை உயிர் பெற்ற வாலிபனாக ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய கனவுகளையும் நம்முடைய ஆசைகளையும் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். யோசேப்பு சிறு வயதிலே கண்ட கனவுகளை அவன் ஆசைப்படவில்லை, ஆனால் கனவுகளை கண்டான். அந்த கனவுகள் அவனுக்கு நிறைவேற்றப்பட்டது. இதை தேவன் நிறைவேற்றினார் என்பதற்கு அது ஒத்தாட்சியான ஒரு சாட்சியாக யோசேப்பு காணப்படுகிறான் பிரியமானவர்களே. அடுத்தபடியா நாம் பார்த்தோம் சொன்னா சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல 1-12 வசனங்கள்ல சொல்லுகிறார், அவர் தேவன் அன்பு உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மிடம் பாசம் அதிகமாக வைக்கிறவர். சரிபடியாக நாம் நடந்து கொள்ளும் போது, அவருடைய வேதத்தின்படி நாம் நடந்து கொள்ளும் போது நம்மளை ஒரு காலும் கைவிடாதவர். எப்படி நம்முடைய பாவங்களை நம்முடைய விட்டு தூரமாக விலக்கினார் என்றும் நாம் இந்த வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பினதுனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி பரிசுத்தமான அந்த ராஜ்யத்துக்கு, தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதியாக்கினார். ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே வெற்றி சிறக்க பண்ணி நமக்கு தேவன் அந்த வெற்றியை நமக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இதோடு இந்த பாகம் இன்றைக்கு முடிவடைகிறது. தொடர்ந்து அடுத்த பாகத்தை நாளைய தினத்தில் உள்ளதான பாகத்தில் நாம் தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இதை முடிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ராத்திரி வேலைக்காய் இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி.
இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். இந்த மக்களோடு கூட நீர் பேசுறதுக்காக நன்றி. தேவன் நீர் யார் என்பதை இவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளட்டும். உமக்கு நாங்கள் எதை செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபையினாலே இந்த இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒருவேளை உம்மை குறித்து அறியாதிருப்பார்கள் என்றார். அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வேனுமாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. இந்த வசனம் தான் அனுப்பினதை செய்யும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் மக்களுடைய இருதயத்தை மாற்றட்டும் ஆண்டவரே. இயேசுக்காய் சொந்தமான மக்களாய் அவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவர் ஜீவிக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வழி நடத்தப்படட்டும். மீட்பரின் நாமத்தில் தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.